ஓரி கரகரபரி ரிஷரகரபரி ரிக்கரகரபரி சந்தரகரபரி ரிக்கரகரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்களுக்காக அப்பா எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பீர். என் மக்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பீர். அப்பா நீர் இந்த தேசத்திற்காக நீர் செய்ய நினைத்தது யாவும் தடைபடாமல் அதை அப்படியே நடக்கத்தக்கதாக செய்து முடிக்கப் போகிற அப்படியா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் எங்களுக்காக செய்ய நினைத்தது அப்பா அதை செய்து முடிப்பீர். அப்பா நீர் செய்து முடிக்கிற தேவன். அப்பா எங்களுடைய சத்துருக்களை எங்களுக்கு முன்பதாக நிற்பதில்லை என்று சொன்னீரே, அது வாக்குத்தத்தமான வசனம். அப்பா எங்களுக்கு உருவாகியுள்ள ஒவ்வொரு சத்துருவும் எங்களுக்கு முன்னதாக நிற்பதில்லை. அவன் அன்றே சங்கரிக்கப்பட்டான் என்று அப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்சி சொல்லும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் அதிசயத்தை செய்கிற தேவன் நீங்கப்பா. அப்பா அதிசயத்தை செய்கிற தேவன் நீங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர்களுடைய ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். நன்றி அப்பா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டீங்க. இனி ஒருவனும் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து போட மாட்டான் அப்பா. அந்த பிசாசை இயேசுவின் நாமத்திலே எதிர்கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்குள்ளும் உங்களுடைய வல்லமையினால் அவர்களுக்கு பலனை கொடுத்து அப்படியே நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கை பிரயாசத்தினால் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாக அப்பா அவர்களுக்கு பலனை கொடுத்து அப்படியே நன்றி அப்பா. நன்றி. அவர்களுடைய சேலரியை நீர் அங்கீகரித்து அப்படியே நன்றி அப்பா. நீர் சொன்னீரே காயினுடையது காயினுக்கும் தேவனுக்கும் செலுத்துவீராக என்று சொன்னீர் அப்பா. காயினுடையதை நாங்கள் காயினுக்கு செலுத்துகிறோம். தேவனுடையதை உங்களுடைய மகிமை அடையும்படியாக உங்களுக்கு துதியும் கனமும் அப்பா ஆராதனையும் அப்பா எல்லாம் செலுத்தும்படியாக அப்பா உங்களுக்கே உரியது அது யாவும் காயினுடையதை அப்பா காயினுக்கே செலுத்தும்படியாக அவர்களுடைய கை பிரயாசத்தை அவர்களுடைய சேலரியை அப்பா அவர்களுக்கு ஆசீர்வதியும். அவர்கள் எந்த விதத்திலும் அந்த சேலரி பாழாகாமல் அப்பா அது பிரயோஜனமுள்ள செலவாக இருக்கும்படியாக அந்த சேலரியை ஆசீர்வதியும். ஓரி கரபரி ரிஷந்தரகரபா ரிக்கரகரபா ஓ ரபா ரி கரகரபரி ரிஷந்தரகரபா ஓரி கபாபா ரி கரகரபரி ரிஷரகரபா. ஹalleluya. அப்பா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் அப்பா ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்களுக்காகவும் ஜப்பானில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் அப்பா மலேசியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் அப்பா ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடை அப்பா குறைவே இல்லாமல் நிறைவாக்குவீர் அப்பா. அவர்களுக்கு வருகின்ற சாபங்கள் அப்பா அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினால் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவீர் அப்பா. அவர்கள் இன்னது தேவை என்று அவர்கள் கேட்கும் முன்னதாக இருதயத்தை அறிந்து ஆராய்கிற தேவன் நீங்கள். அவர்கள் கேட்கும் முன்னதாக அவர்களுக்கு அதை தந்தருள் அப்பா. அவர்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் எவைகளை கேட்டுக்கொண்டோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து இவைகளை யாவும் நாங்கள் அறிக்கையிட்டு சொல்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம்.
ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென், ஆமென். எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ செய்திருக்கிற ஜெபம் உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கிரியை, ஒரு அதிசயம் நடக்கும் என்று விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறேன். யாருக்கெல்லாம் இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நீங்கள் யாருக்கெல்லாம் அதிசயம் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்க. அதற்காக நான் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்லி அவருடைய நாமத்துக்கு மகிமையே சேரட்டும். ஆமென்.